ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். ஆணைக்குழு அறிக்கை குறித்து அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்குள்ளே முரண்பாடு. இது ஐக்கிய தேசிய கட்சியின் குற்றச்சாட்டு. இந்தியாவும் அமெரிக்காவும் எல்லை மீறி செயற்படுகின்றன. இது ஜாதிக ஹெலோருமேவின் குற்றச்சாட்டு. வணக்கம் ஜிடிஎன் நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று தாயகத்திலிருந்து வெளிவந்துள்ள தமிழ் நாளிதழ்களை எடுத்துக்கொண்டால், நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கைக்கு இந்தியா தெரிவித்த கருத்துக்கு கடுமையான எதிர்ப்புகளை அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகள் வெளியிட்டு வருகின்றன. அந்த செய்திகளும் இவ்வாறு ஆளும் தரப்பின் பங்காளி கட்சிகளினால் வெளியிடப்பட்டு வரும் கருத்துக்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு காணப்படுகிறது. இது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியும் ஆங்கிலம் மற்றும் சிங்கள நாளிதழ்களில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் ஏற்படுத்திய குளறுபடிகள், இதற்கு எதிராக தற்போது மேலெழுந்து வரும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்த செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இன்றைய தினம் தாயகத்திலிருந்து வெளிவந்துள்ள அனைத்து நாளிதழ்களும் பிரதான புகைப்படங்களாக உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் ஏற்பட்ட குளறுபடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்திய ஆர்ப்பாட்டங்களின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அதன் முன்பக்கத்தில் அனைத்து நாளிதழ்களும் வெளியிட்டுள்ளன. நாம் தமிழகத்திலிருந்து வெளிவரும் நாளிதழ்களை பார்த்தால், அண்ணா ஹசாரே உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டமை குறித்து இன்றைய பிரதான செய்தியை தினமணி பத்திரிகையும், தானே சூறாவளி நாளைய தினம் கரையை கடக்கும் என்ற வானிலை அறிக்கையுடன் கூடிய ஒரு செய்தியை தினத்தந்தியும் அதன் பிரதான செய்திகளாக வெளியிட்டுள்ளன. நாம் வழமை போல இன்றைய தினமும் வீரகேசரி நாளிதழை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை பிரச்சனைக்கு உட்படுத்தும் செயலில் அரசு பரிந்துரைகள் தொடர்பில் அமைச்சர்களுக்குள்ளே முரண்பாடு என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேசத்தின் கேள்விகளுக்கு பதில் தேடுவதை ஓரங்கட்டியுள்ள அரசாங்கம் அமைச்சர்களை ஏவிவிட்டு கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை பிரச்சனைக்கு உட்படுத்தும் செயற்பாடுகளில் இறங்கி இருப்பதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் தொடர்பில் இன்று அமைச்சர்களுக்குள்ளே முரண்பாடுகள் எழுந்திருப்பதாகவும் அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மேற்கண்ட கருத்துக்களை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இந்தியாவும் அமெரிக்காவும் எல்லை மீறி செயற்படுகின்றன. ஜாதிக ஹெலோருமே என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இந்தியாவும் அமெரிக்காவும் இலங்கை விடயத்தில் எல்லை மீறி செயற்படுகின்றன. காஷ்மீர் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற மனித படுகொலைகளையும் போர் குற்றங்களையும் இலங்கை ஒருபோதும் பேசவில்லை என்று ஜாதிக ஹெலோருமே தெரிவித்துள்ளது. 13வது திருத்தச் சட்டத்தை முழு அளவில் வழங்குவதாக இலங்கையின் எந்த அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியது என்று இந்தியா கூற வேண்டும். தற்போதைய அரசாங்கம் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களையோ ஒருபோதும் மாகாண சபைகளுக்கு வழங்காது, அதற்கு இடமளிக்கவும் போவதில்லை என ஜாதிக ஹெலோருமே தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. வீரகேசரியின் முன்பக்கத்தில் மற்றொரு செய்தியாக, பொன்சேகா மன்னிப்பு கோர வேண்டும் என்பது நகைப்புக்குரியது, KP கருணா கோரினாரா? ஐதேகா கேள்வி நிபந்தனையற்ற விடுதலைக்கும் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா விடுதலை செய்யப்பட வேண்டுமானால் அவர் பொது மன்னிப்பு கோர வேண்டும் என அரசாங்கம் கூறுவது நகைப்புக்குரியது. அப்படியானால் KP கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் மன்னிப்பு கேட்டுதான் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றனரா என்று ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, பிரதேச ரசகட்ட உசஸ்பெல பிரதிபல தாமத் நெஹ அனுராதபுர வவுனியாவ திருக்குணாமலைய குருநாயகல சிசுவான் ஹிஸ்ஸத்தின் ஆபசு எத்தி என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சில பிரதேசங்களின் மாணவர்களுக்கு இன்னும் உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் கிடைக்கவில்லை. அனுராதபுரம், வவுனியா, திருகோணமலை, குருநாகல் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் வெறுங்கையுடன் திரும்பியுள்ளதாக அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நேற்று மாலை வரை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான பெறுபவர்கள் கிடைக்க பெறவில்லை என தகவல்கள் கிடைத்துள்ளன. இதன்படி அனுராதபுரம், வவுனியா, திருகோணமலை, பொலனருவ மற்றும் குருநாகல் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு நேற்று மாலை 3 மணி வரை அவர்களுக்கான பெறுபவர்கள் கிடைக்கவில்லை என லங்காதீப பத்திரிகையின் செய்தியாளர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அந்த பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக, சுலிகுநாட்டுவ இந்தியாவை நகனகிர வெரலட்ட என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சூறாவளி காற்று இந்தியாவின் கிழக்கு
கடற்கரையை நோக்கி என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாளமுகம் காரணமாக ஏற்பட்டுள்ள சூறாவளி காற்று இந்தியாவின் கிழக்கு பிரதேச கடற்கரையை நோக்கி நகர்ந்து செல்வதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவேன பத்திரிகையை பார்க்கலாம். திவேன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக උසස්පෙළ විභාගයේ වංචා කළයි සැක සිසුන් 115 දෙනෙක්ගේ ප්‍රතිඵල අත්හිටුවයි என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சைகளின் போது மோசடி மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகம், 115 மாணவர்களின் பெறுபர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை திவைன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டில் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் போது மோசடிகள் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் 115 மாணவர்களின் இடைநிறுத்தி வைத்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தவிர யுத்த அபராத சோதனா என அமெரிக்காவே ஸ்ரீலங்கா தானாபதியின் பிரகாஷாக் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. போர்க்குற்றங்கள் புரியப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் குறித்து அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் விளக்கம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மேற்கொள்ளப்பட்டதாக சுமத்தப்படுகின்ற போர் குற்றச்சாட்டுகள் குறித்து அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் ஜாலிய விக்ரமசூரிய விளக்கம் அளித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஊடகங்கள் சிலவற்றிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விளக்கத்தை முன்வைத்துள்ளதாகவும் திவேன பத்திரிகையின் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக தென் இலங்கையிலிருந்து வெளிவரும் டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக மாணவர்கள் நிர்கதிக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிவித்து மாணவர் ஒன்றியம் நடத்திய ஆர்ப்பாட்டம் குறித்த ஒரு செய்தியை பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதனை தவிர ஆர்ப்பாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றையும் அந்த பத்திரிகை முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்துடன் கில்லிங் ஆஃப் பிரிட்டிஷ் டூரிஸ்ட் 3 more arrested என்ற தலைப்பிலும் மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரஜை கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்காலை பிரதேசத்தின் விடுதியொன்றில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் பிரித்தானிய பிரஜையொருவர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து மேலும் 3 குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் இந்த சம்பவம் குறித்து தொடர்ச்சியான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாகவும் இந்த சம்பவம் குறித்து மேலும் சிலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள கேலி சித்திரங்களையும் விரைவாக பார்த்து விடலாம். இன்றைய தினம் டெய்லி மிரர் வெளியிட்டுள்ள கேலி சித்திரம் குற்றவாளி கூண்டில் இலத்திரனியல் ஊடகத்தை வைத்து உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை போல இன்றைய கேலி சித்திரத்தை சித்தரித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் ஏற்பட்ட குளறுபடிகளை ஊடகங்களே பெரிதுபடுத்தி காட்டுவதாகவும் இதில் குறிப்பிடத்தக்க அளவு குளறுபடிகள் காணப்படவில்லை எனவும் SP திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இந்த விடயத்தை மையமாக வைத்தே இன்றைய தினம் கேலி சித்திரத்தை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக திவைன பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். திவைன பத்திரிகையின் கேலி சித்திரம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ நெருக்கடியை மையமாக வைத்து வரையப்பட்டுள்ளது. அந்த கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவின் மேல் மாடியில் இருந்து ரணில் விக்ரமசிங்க பாய் மற்றும் தலையணைகளை மேலிருந்து தூக்கி ஏறுவதைப் போலவும் கீழே கரு ஜெயசூரிய கைகளில் ஒன்றுமில்லாது அமர்ந்திருப்பதைப் போலவும் தூரத்தில் யானை ஒன்று தனது பின்பக்கத்தை சிறிகொத்தவுக்கு காட்டிக்கொண்டு நகர்வதைப் போலவும் இந்த கேலி சித்திரத்தை வரைந்துள்ளது. அந்த கேலி சித்திரத்தின் செய்தியாக தனது தாய் வீடான சிறிகொத்தவை விட்டு தான் எங்கும் செல்ல போவதில்லை என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளதை இன்றைய கேலி சித்திரம் அதன் செய்தியாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக உண்ணாவிரதத்தை கைவிட்டார் அசாரே என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வலுவான லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி தொடங்கப்பட்ட 3 நாள் உண்ணாவிரதத்தை 2வது நாளிலேயே முடித்துக் கொண்டார் அண்ணா அசாரே. இதன் பிறகு நடப்பதாக இருந்த சிறை நிரப்பு போராட்டமும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அவர் புதன்கிழமை அறிவித்தார். போராட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு உறுதியான காரணம் என்னவென்று அறிவிக்கப்படவில்லை. எனினும் அசாரேயின் உடல்நல குறைவு, எதிர்பார்த்த அளவு மக்களிடையே போதிய ஆதரவின்மை ஆகியவற்றின் காரணமாகவே அசாரே இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர அவைக்கு வராத 13 எம்பிக்களுக்கு நோட்டீஸ், காங்கிரஸ் முடிவு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. லோக்பால் மசோதா மீதான வாக்கெடுப்பு நடைபெற்ற போது மக்களவைக்கு வராத காங்கிரஸ் எம்பிக்கள் 13 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால் புதன்கிழமை கூறினார். லோக்பால் மசோதா செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட்டது. இம்மசோதாவுக்கு அரசியல் சட்ட அந்தஸ்து வழங்க வகை செய்யும் திருத்த மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் மக்களவையில் 3/2 பங்கு ஆதரவு இல்லாததால் இது தோற்கடிக்கப்பட்டு விட்டது. வாக்கெடுப்பின் போது காங்கிரஸ் எம்பிக்கள் 13 பேரும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 7 அல்லது 8 உறுப்பினர்களும்
இருந்தாலும் அங்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் இது காங்கிரஸ் தலைமைக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையிலேயே அவைக்கு வராத 13 எம்பிக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர சென்னையை நெருங்குகிறது தானே புயல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வங்க கடலில் உருவாகியுள்ள தானே புயல் சென்னையை நெருங்குகிறது. சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது. தானே புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கடலூர் ஸ்ரீஹரிகோட்டா இடையே வெள்ளிக்கிழமை கரையை கடக்கும் எனவும் அப்போது மணிக்கு 105 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் அறிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தினத்தந்தி பத்திரிகையும் தானே புயல் குறித்த ஒரு பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. 450 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. சூறாவளியுடன் பலத்த மழை எச்சரிக்கை. தமிழகத்தை புயல் நெருங்கியது. சென்னை அருகே நாளை கரையை கடக்கும் என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அவையே இன்றைய தினம் வெளிவந்துள்ள செய்திகளாக காணப்பட்டன. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.